ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஹாப்பி பிஸ்கெட்டை வச்சு பிஸ்கெட் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் தேங்காவை ஒரு முடி தேங்காய் நான் நேற்று நைட்டே திருவி அப்படியே ட்ரையாக இருக்கட்டும்ன்ட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருந்தேன். அப்புறமா ஒரு 2 ட்ராப்ஸ் நெய் விட்டு வறுத்து வச்சுக்கிட்டேன். இது ரெடிமேடாக கூட சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது, ட்ரை கோகோனட். நீங்கள் அப்படியே வாங்கிக்கலாம், இல்லை இந்த மாதிரி வீட்லேயும் செஞ்சுக்கோங்க. அடுத்தது ஏலக்காய் எடுத்திருக்கேன். லட்டுன்னு செய்யும்போது ஏலக்காய் போட்டால் தான் அந்த வாசம் நல்லாயிருக்கும். ஏலக்காய், நெய். நான் இன்றைக்கி பிஸ்கெட்டை பொடி பண்ணிவிட்டு நெய் ஊற்றி தான் பிசைய போகிறேன். நீங்கள் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் எடுத்திருக்கேன். அப்புறம் சுக்கு பொடி, ஏன்னா சளி பிடிக்காமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு. சரி, பிஸ்கெட்டும் எப்படியா இருந்தாலும் பசங்க கேட்பாங்க, அதனால் கொஞ்சம் சுக்கு பொடி வச்சுருக்கேன். முந்திரியும் பாதாமும் திருவி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிஸ்கெட்டை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். நம்ம மிக்சியில் இந்த மாதிரி போட்டு பிஸ்கெட்டை பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதில் நம்ம இப்போ ஒவ்வொன்றா சேர்த்து பிசைய ஆரம்பிச்சிடலாம். நான் கொஞ்சம் பாலும் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஊற்றுங்க, ஏன்னா பிஸ்கெட்டில் ஆல்ரெடி கொஞ்சம் வெண்ணெய் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதனால நிறைய ஊற்றிடாதீங்க, கொலன்னு போயிடும். பால் ஊற்றி இந்த பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி பாதாம் பொடிச்சது சேர்த்துக்கலாம். ஏலக்காவோட அந்த இதில் எடுத்துருங்க, விதை மட்டும் சேர்த்துக்கோங்க, ஏன்னா குழந்தைங்கள வாயில் கடிபடும். அப்புறம் சுக்கு, இது அப்படியே பிசைஞ்சிக்கலாம். இப்போ எல்லாம் போட்டு இந்த மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ இது குழந்தைங்க பிடிச்ச சேஃபில் நம்ம உருட்டிக்கலாம். இப்படி குட்டி பாலாக உருட்டி, இங்கே நம்ம ட்ரை தேங்காய் இருந்தது இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஸ்கெட் லட்டு ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் ஆப்ஷனல் தான், நீங்கள் அப்படியே பிசைஞ்சு கூட கொடுக்கலாம். நான் சரி அது கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் டெக்கரேஷனாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்ட்டு நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், இது கண்டிப்பாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.